ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சுந்தரவழி வந்து கையும் காலுமா மாட்ட போகிற வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. எவ்வளோ தான் பணம் வச்சு என்ன தான் ஆட்டம் போட முடியும்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி தான் சுந்தரவழி இவ்வளோ நாள் நம்ம நந்தினியை வச்சு கேம் ஆடினாங்க. ஆனால் அந்த கேம் எல்லாத்துக்கும் சூர்யா, அதாவது சுந்தரவழியோட பெத்த புள்ள வந்து முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சுந்தரவழிக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க, சுந்தரவழி வந்து ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுந்தரவழி ஒரு அளவுக்கு தாங்க, ஆனால் எல்லாத்தையும் மீறி ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. நம்ம நந்தினி கிட்ட பேசின விதமாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி கிட்ட பேசின விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தப்பு. கொலை பண்ண வச்சதே அவங்க தான். கொலை பண்ண வச்சது இல்லாமல் என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சுந்தரவல்லி. இதனால் நம்ம நந்தினி கோவமாகி பாவம் 2 பேரையும் வெளியே போக சொல்லிட்டாங்க. வெளியே போகல அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளியே போயிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு விஷயம் வருது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி நந்தினி தள்ளிவிட்ட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம நந்தினிக்கு செம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவன் செத்து போகிறது வாய்ப்பே இல்லை சார், நான் ஜஸ்ட்டு தள்ளி தான் விட்டேன், அதுக்காக உயிர் போகுன்றதெல்லாம் இல்லவே இல்லை. இதில் வேறு ஏதோ குழப்பம் இருக்குது, நீங்கள் தீர விசாரிக்கணும்னு சொல்லவும், இல்லைம்மா இதில் எல்லாரும் ஊரே பார்த்துருக்கு, அதனால் வந்து கண்டிப்பாக இதை மறுக்கிறது முடியாது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா, நீ என்னையா பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ்கிட்ட சொல்லவும், உடனே நம்ம சூர்யா சார் நிறுத்துங்க சார், ஃபஸ்ட்டு எது உண்மை, எப்படி என்ன நடந்துச்சு, அவன் எதனால் செத்தான், யார் சாகடிச்சான்ற உண்மையை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என் மனைவி மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. இவர் என்னடா இது இப்படி சொல்கிறாரு, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினியை குழப்பத்தோட இருக்குது. அப்போ தான் சூர்யா சார் எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி நந்தினி வந்து கொலை பண்ணி நான் தள்ளி விட்டு அந்த பையன் சாகலை, ஹாஸ்பிட்டலில் நல்லா தான் இருந்தான், பக்கத்து வார்டில் இருந்தவன் மட்டும் வந்தால் அவனை வந்துட்டு மூச்சு திணற விட்டு போட்டிருந்த எல்லா பைப்பையும் வந்து கழட்டி விட்டதுனால தான் அவன் இறந்து போனான், அதுக்கான ப்ரூஃப் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் காமிக்கவும் போலீஸ் செம சாக்க அடிச்சு, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாரை பார்த்து அவங்க கேட்க, ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இப்போ தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன், இதை நீங்களுமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால தான் ஹாஸ்பிட்டல் போனேன், ஆனால் இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், போலீஸ் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அவனே அடித்து விசாரிக்கும் போது தான் அவன் தான் உண்மையை சொல்கிறான். இந்த மாதிரி தோப்புக்காரவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவனை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே தோப்புக்காரனை போயிட்டு கைது பண்ணுறாங்க. அவ்வளோதான், அவனை கைது பண்ணாலே போதும், சுந்தரவல்லியோட கதை காலி ஆகிடும். பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து சுந்தரவல்லி எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.